ஹாய் மக்களே, கொட்டுக்காளி இந்த படத்தோட விமர்சனத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். கொட்டுக்காளி டீம் பத்திரிகையாளர்களை ஒரு 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 மனுஷங்களாக மதித்து நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டு நம்மளை எவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்கள எவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணணும். தொழில் தர்மம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, பத்திரிகை தர்மம்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. படமே நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நேற்று பார்த்துட்டு உடனே வீட்டுக்குள்ளே கூட போகாமல் ரிவ்யூ போட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. நமக்குன்னு கொஞ்சம் பத்திரிகை தர்மம் வேணுங்க. நான் இன்றைக்கி ஆன் பண்ணி பார்க்குற டிவி ஒன்று நீங்கள் என்ன கேட்கலாம், நீ மட்டும் போடலாமா அப்படின்னு. எல்லோரும் போட்டாச்சு. ஜான் போனால் என்ன, முளம் போனால் என்ன, அதனால தான் சரி நானும் போடுறேன். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க உண்மையாக. ஸோ இது செய்யாதீங்க. ஆக்சுவலி அட்லீஸ்ட் அடுத்த படத்துக்காகாது. வாழை படத்துக்கு என்னென்ன பண்ண காத்திருக்காங்களே இந்த பத்திரிகைக்காரங்க. வாங்க மக்களே, கொட்டுக்காளி படத்தை அலசி ஆராய்வோம். எப்படி இருக்கிறது படம் கொட்டுக்காளி? டைரக்டர் வினோத் அவர்கள் இயக்கி, சிவகார்த்திகேயன் தயாரித்து, சூரி மற்றும் அனபென் நடிச்சிருக்காங்க. மற்றபடி வினோத்தோட ரிலேட்டிவ்ஸ் அந்த ஊரே சேர்ந்து நடிச்சிருக்கு. படத்தோட ஒன்லைனர் கதை என்னென்னா, சூரியோட முறை பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சூரி சின்ன வயசுலேருந்தே நிறைய முயற்சி எடுக்கிறார். அந்த கல்யாண ஸ்டேஜ்னு வர்றப்ப அந்த பொண்ணு காலேஜில் ஒருத்தனை லவ் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு செய்தி அவங்க காதுக்கு வருது. ஸோ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, இல்லை இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கு, வாங்க நம்ம பக்கத்தில் உள்ள சாமியார்கிட்ட போய் பேய் ஓட்டுவோன்னு சொல்லி வீட்டிலேருந்து புறப்பட்டு அந்த சாமியார் வீட்டை போய் சென்றடைகிற வரைக்கும் இருக்கிற அந்த பயணம் தான் இந்த படத்தோட ஒன்லைனர். கொட்டுக்காளியுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன? இந்த படத்தில் டெக்னிக்கல் டீம் சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் டெக்னிக்கல் டீம் தே ஹவ் டன் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், அந்த லைவ் ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், தங்கலான் மாதிரி மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் தப்பு பண்ண மிகப்பெரிய விஷயமான இந்த சிங் சவுண்ட், அந்த லைவ் ரெக்கார்டிங்கை இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மியூசிக்கே இல்லாமல் நம்ம பார்க்குற அந்த ஃபீலே நமக்கு இல்லை. படம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக டெக்னிக்கலி தே ஹவ் டன் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அந்த கதைக்களம், அந்த திரைக்கதை ரொம்ப நிஜ வாழ்க்கையோடு ஒத்து போகிற மாதிரி பண்ணியிருக்கிறதும், எந்த விதமான சினிமாத்தனமும் இல்லாமல் எடுத்திருக்கிறதும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதை விட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், சூரி, அனபென் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிறப்ப அந்த ஊர் மக்களும் வினோதுடைய அக்கா 2 பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம். ஸோ இது இந்த படத்துடைய மிக மிக பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, உலக சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இது நம்ம இந்தியன் ஆடியன்ஸுக்கு, நம்ம தமிழ் மக்களுக்கு இது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதே மாதிரி படத்தில் நீண்ட காட்சிகள், கேமரா வச்சுட்டு அப்படியே ஆள் போயிட்டு வர்றது இருக்கிறது, எந்த விதமான பேனிங்கும் இல்லாமல் நம்ம ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்துருக்கிற விதம் தியேட்டரிக்கலாக அது எப்படி மக்களுக்கு பிடிக்குங்கிறது தெரியல. அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். இன்னொன்று, மியூசிக் இல்லாததும் சில நேரத்தில் அது ஃபீல் ஆகுது. மியூசிக் இருந்திருந்தால் இன்னும் இந்த படம் ஒரு வேறு லெவலுக்கு போயிருக்குமோ அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக அப்பப்போ ஃபீல் ஆகத்தான் செய்யுது. அதை விட சூரி, அனபென் இந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது படம் பார்க்கும்போது. சூரி மாதிரி ஒரு ஆளுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கு கொடுத்துருக்கலாம், ஈவன் அனபென் மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மர்ஸுக்கு நிறைய ஸ்கோப் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தமும் இருக்குது. இன்னொன்று, படத்தில் காமெடிங்கிற ஒரு விஷயம் அவ்வளோவா இல்லை. இருக்குது, ரொம்ப அந்த திரைக்கதையோடு ஒத்து இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நம்ம என்ன சொல்கிறது, விழுந்து சிரிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய காமெடி இல்லாததும் இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் பாராட்டும்படியாக ஒரு சில சீன்ஸ்கள், ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆனது, அந்த ஒரு சின்ன பொண்ணு ஒரு காளமாடு ஆட்டோவை மறித்து நிற்கும். எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் ஒரு அசால்ட்டாக ஒரு சின்ன பொண்ணு அதுக்கு ஏதோ கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக பேசி அந்த மாடை கூட்டிகிட்டு போகிற விஷயம் ரியலி அவார்டு வின்னிங் சீன், அந்த ஒரு சீனு. அதே மாதிரி இதில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது வினோதுடைய 2 அக்காங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ரியலி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அவங்க நிறைய இடத்துல எனக்கு தெரிஞ்சு சூரி, அனபென்னோட பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஃபீல் எனக்கு ஆச்சு. இந்த படத்தில் சூரிக்கோ அனபென்னுக்கோ பெரிய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இல்லாதனால ஒரு நார்மலான ஆளை வச்சு எடுத்திருந்தா கூட படம் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட எனக்கு அப்பப்போ வந்துச்சு. இது தப்பாக கூட இருக்கலாம். அடுத்த வேறு எனக்கு ஒரே பெரிய கவலை இருக்குது. இந்த வாழை படம்னு ஒரு படம் வருது,
வாழைன்னு. இது எந்தெந்த டேரக்டர்லாம் மொத்தமாக ஒப்பாரி வச்சாங்களோ அத்தனை டேரக்டரும் இதுக்கும் சேர்ந்து கூப்பாடு போட்டிருக்காங்க. படம் பயங்கரம் கேங்கிறான்னு. அது என்ன செய்ய காத்திருக்கோ பார்ப்போம். கொட்டுக்காளி இது யாருக்கு அப்படின்னா, உலக சினிமாவை ரசித்து பார்க்குறவங்களுக்கு, நல்ல சினிமாவை கலைநயத்தோடு பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஓரளவுக்கு பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப நிஜ வாழ்க்கையோடு கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால நம்ம ரொம்ப மாசாக பார்த்து பழகப்பட்டிருக்கோம். ஸோ இது எந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க படம். இது என்னோடய பர்சனல் வியூ. ரியலி வினோத்துன்ற ஒரு தரமான டைரக்டருடைய ஒரு நல்ல படங்கிறது நான் என்ஜாய் பண்ண படத்தை உண்மையாகவே சொல்லலாம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இப்போ அந்த உலகத்திலேயே ஃபேமஸான பெயிண்டிங்ஸ்லாம் சொல்லுவாங்க, வேன் காக் அண்டு பிகாசோ. முடிஞ்சால் கூகுள் போய் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி இந்த ஆர்டிஸ்டுடைய ஃபேமஸான பெயிண்டிங் ஜஸ்ட்டு டைப் பண்ணி பாருங்கள். பிகாசோ, வேன் காக், அவங்களோட பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்களேன். சத்தியமாக சொல்கிறேன், நார்மலான ஆட்களுக்கு பிடிக்காது, புரியவும் புரியாது. ஆனால் அந்த பெயிண்டிங்கோட ஒர்த்து எவ்வளோ இருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த படமும் இப்படி தாங்க. இதே ரிசல்ட் தான் இந்த படத்தோட ரிசல்ட்டும். ஸோ ஜஸ்ட் டு கோ அண்ட் வாட்ச் இட். வணக்கம்.